நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையில் நடக்கிற ஊழல் போல எந்த துறையிலும் ஊழல் இல்லை. அந்த அளவுக்கு எந்த ஆட்சி நடந்தாலும் சரி, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் சரி, ஊழல் முறைகேடுகள் என்பது அதிக அளவுக்கு நடந்து கொண்டிருந்தது என்பதை சான்றப்பமிடுகிற வகையில் நாம் தொடர்ந்து ஊழல் முறைகேடுகளில் வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை நம்ம தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டு வரோம். 14/11/2023 அன்று வேளாண்மை துறை கூடுதல் இயக்குனர் சங்கரலிங்கம் அவர்கள் சம்பந்தப்பட்ட கோப்புகளை நம்ம முக்கிய குறிப்புகள் அது சம்பந்தமாக நம்ம கேட்டிருந்தோம். எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதற்கு சான்றாக அவர்கள் தகவல் வழங்க வழிவகை இல்லை என்று தகவல் வழங்கியிருக்கிறார்கள். அதுபோல் 16/12/2023 அன்று முதல் மேல்முறையீட்டு அனுப்பினோம். அதுக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அடுத்ததாக சென்னையிலேருந்து உத்தரவு போட்டிருக்காங்க. குடுமையான்மலை அஞ்சல் அங்கே இருக்கக்கூடிய சங்கரலிங்கம் உண்மை தகவலை ரெங்கராஜ் பாலாண்டாருக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். எந்த தகவலும் வழங்கவில்லை. இப்ராம் ஷா பொது தகவல் அலுவலர் சாமியான் குடுமையான்மலை அவர்கள் சட்டப்பிரிவு உட்படின்படி தகவல் வழங்க இயலவில்லை என்று சொல்கிறார். அதுபோல் நம்ம அடுத்து மேல்முறையீட்டு மனுக்கு அப்புறம் குடுமையான்மலையிலேருந்து மீண்டும் ஒரு மனு இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி குடுமையான்மலையிலேருந்து நமக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஒரு ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டுகிற வகையிலே நாம் பல்வேறு செய்திகளை வெளியிட்டு வருகிற வகையிலே ஒரு தகவலறியும் உரிமை சட்டம் சார்பாக நாம் அனுப்புகிற மனுவை தள்ளுபடி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த சங்கரலிங்கத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நான் சம்பந்தப்பட்ட கோப்புகளை கேட்டதற்கு அவர் தகவல் வழங்க மறுக்கிறார் என்று சொன்னால் அப்போ ஊழல் முறைகேடு எந்த அளவுக்கு நடந்திருக்கிறது என்பதை நம்ம கூடுதலாக கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தோம். அந்த ஆய்வு பண்ணி பார்த்த வகையில் அதுக்கப்புறம் நம்ம 18/1/2022 அன்று நாம் சங்கரலிங்கம் பற்றி சேப்பாக்கம் இணை இயக்குனர் அவர்களுக்கு நம்ம புகார் மனு ஒன்று அனுப்பியிருக்கோம். சுப்பிரமணியன் IAS அவர்களுக்கு புகார் மனு அனுப்பி சங்கரலிங்கம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகள் எல்லாம் தணிக்கை குழு ஆய்வு செய்து முறைப்படி அவர் மீது அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தியிருந்தாலோ மக்களுடைய வரிப்பணத்தை ஏப்பமிட்டிருந்தாலோ அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு புகார் மனுவையும் நாம் அனுப்பியிருக்கோம். தகவல் அறியும் உரிமை சட்டத்திலையும் நம்ம மனு போட்டிருக்கோம். 2வது மேல்முறையீடும் அனுப்பியாச்சு. ஆக எந்த மனுவிற்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. சங்கரலிங்கம் ஊழல் முறைகேடுகளிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த மனுவை தள்ளுபடி செய்கிறேன் என்று உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொன்னால் உத்தரவிட இருக்கிறவர் யார்? என்னுடைய பணத்திலே மக்களுடைய வரி பணத்திலே சம்பளம் வாங்கி கொண்டு ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலே அனுப்புகிற மனுவை தள்ளுபடி செய்வதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? மனுவை தள்ளுபடி செய்வதற்கோ முற்றாக்கம் செய்யப்படுவதற்கோ ஆணையத்தில் ஏற்கனவே ஊழல்வாதிகளுக்கு ஓரவஞ்சனையாக தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரிகள் தனசேகர் போன்ற இன்னும் செல்வராஜ் போன்ற இன்னும் பல அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த வேலைகளை செய்வார்கள். தவறான வேலைகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை ஆணையம் இன்றைய முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. ஊழல் முறைகேடுகள் செய்யக்கூடியவர்களை தப்பிக்கும் வண்ணமாக இருக்கிறது என்று நான் ஆளுநருக்கு ஒரு புகார் கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கேன். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கேன். அதன் அடிப்படையில் தான் 22/2/2024 அன்று 15 கேஸுக்கு என்னை விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த விசாரணையில் ஆணையர்கிட்ட நான் கேட்பேன், 2 ஆண்டுகள் கழித்து இந்த பொது தகவல் அலுவலர்கள் தகவல் வழங்குகிறார் என்று சொன்னால் போலியான தகவல் வழங்குவார்கள். அவர்கள் மீது 1 லட்சம் அபராத தொகை விதித்து அந்த அபராத தொகையை தமிழக அரசுடைய கஜானாவிலை வைக்க வேண்டும் என்று நான் வாதிட தயாராக இருக்கிறேன். அதே வேளையிலே இந்த சங்கரலிங்கம் வேளாண்மை துறை இணை இயக்குநராக இருக்கக்கூடிய இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய முருகேசன் ஊழல் முறைகேடு முதற்கொண்டு சங்கரலிங்கம் கூடுதல் இயக்குனர் முதற்கொண்டு அனைத்து ஊழல் முறைகேடும் செய்திருக்கிறார்கள். இது போதாது என்று சங்கரலிங்கமும் முருகேசன் அவர்களும் கூடுதல் இயக்குநராக இருந்து இன்னொரு ஊழலையும் செய்திருக்கிறார்கள். அது என்ன ஊழல்னா 46 வேளாண்மை அலுவலர்களை நான் உதவி இயக்குநர்களாக பதவி உயர்வு தமிழ்நாடு தேர்வாணையத்தின் படி தான் நடக்கணும். ஆனால் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் பணம் வாங்கினாரா வாங்கலையாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். நம்ம பத்திரிகையாளராக நமக்கு கிடைத்த தகவலை நம்ம சொல்கிறோம். பணம் வாங்கியிருக்கலாம், வாங்காமல் இருக்கலாம், சொந்த பந்தம், அது வன்னியர் சாதி அந்த அடிப்படையில் கூட போட்டிருக்கலாம். ஏன்னா வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய MRK பன்னீர்செல்வம் ஒரு வன்னியர் இனத்தை சார்ந்தவர். அந்த வன்னியர் இனத்தை சார்ந்தவர் என்பதாலேயே அங்கே இருக்கக்கூடிய மேல்மட்ட அதிகாரிகள்லாம் வன்னியராக இருந்தால் அவர்களுக்கு சிறப்பு சலுகை, எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், கோவிலேருந்து பாலகணபதியிலேருந்து எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் கொள்ளையடிக்கலாம். அதே நேரத்தில் சுப்பிரமணியன் IAS இயக்குனராக இருக்கக்கூடிய அவர் ஒரு
எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவர். அதே போல் அபூர்வமா ஐஏஎஸ் முதன்மை செயலாளர், அவரும் எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவர். எந்த சமுதாயங்கிறது நமக்கு தெரியல, எஸ்சிங்கிறது மட்டும் தான், எஸ்சி பிசி அந்த அடிப்படையில் தான் சொல்கிறாங்க எஸ்சி. அப்போ இவர்கள் வந்து நேர்மையாக செயல்படக்கூடியவர்கள். சமயமூர்த்தி ஐஏஎஸ் வந்து நேர்மையாக செயல்படக்கூடியவர். அதனால் வேணும்னே அவரை வந்து வீட்டு வசதி வாரியத்துறைக்கு மாற்றிட்டு நாம் கொள்ளையடிக்கிறதுக்கு ஊழல் பண்ணுறதுக்கு ஏதுவாக அவர் இல்லை என்பதற்காக சமயமூர்த்தி ஐஏஎஸ் நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு அதிகாரியை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு மாற்றி இருக்கிறது என்பதை குற்றச்சாட்டை நான் சொல்லவில்லை, சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் நமக்கு கடிதத்தின் வாயிலாக நமக்கு தகவல் அளிச்சிருக்காங்க. அந்த தகவலை தான் நம்ம வெளியிடுறோம். இப்போ இந்த 46 வேளாண்மை அலுவலர்களை நாம் 46 பேரை வந்து உதவி இயக்குநராக பதவி உயர்வு தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின்படி மூப்பின் அடிப்படையில் அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் தான் அங்கே பணியில் நியமனம் செய்ய வேண்டும். ஆனால் அந்த 46 பேருக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பணம் வாங்கி கொண்டு தவறுதலாக உறுதிப்படுத்தியதை சட்டமும் நீதிமன்றமும் தமிழ்நாடு அரசும் வலியுறுத்துகிற வகையில் அவர்களுக்கு வேளாண்மை உதவி இயக்குநர்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் 46 பேருக்கு உதவி இயக்குனராக கொடுத்துருக்காங்க. அலுவலராக இருந்தவங்களுக்கு உதவி இயக்குனராக கொடுத்துருக்காங்க. 1 லட்ச ரூபா 1.5 வருஷமாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த 1.5 வருஷத்தினுடைய 46 பேருக்கு 1.5 லட்சம் சம்பளம் வந்து விரயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா 47 பேருக்கு கொடுத்த பதவியை தளர்த்திட வேண்டும் என்று அங்கே வாதங்கள் இருக்கிற வகையில் இந்த 46 பேருக்கு 1.5 லட்சம் ரூபா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே 1.25 லட்சம் 1.5 வருஷம் சம்பளம் வாங்கியிருக்காங்க. இது யாருடைய சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட வேண்டும்? எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துடைய சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யணுமா? அந்த காலகட்டத்தில் சமயமூர்த்தி ஐஏஎஸ் இருந்தாரா? அவரை நேர்மையாக செயல்படவில்லை இல்லையா? அல்லது நேர்மையாக செயல்பட விடாமல் இதில் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி வேணும்னே கட்டாயப்படுத்திய கோப்புகளை கொடுத்தார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது வேளாண்மை துறையில் இது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகள். முருகேசன் அவர்கள் இணை இயக்குநராக இருந்து 5 கோடி ரூபா, சங்கரலிங்கத்திட்ட 1 கோடியும், பாலகணபதிக்கிட்ட 1 கோடியும், கோகுல்கிட்ட 1 கோடியும், எம்ஆர்கே பன்னீர்செல்வத்திட்ட 3 கோடியும் கொடுத்துட்டு தான் அவர் கூடுதல் இயக்குநராக போயிட்டாரு. ஏன்னா திருச்சியில் இருந்தால் இந்த ரெங்கராஜ் பலண்டார் சும்மா விட மாட்டான், தொடர்ந்து செய்தி போடுவாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, பெட்டிஷன் போடுவாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு 5 கோடி ரூபா பணம் கொடுத்து வேறு மாவட்டத்துக்கு கூடுதல் பதவி இயக்குநருக்கு, அதாவது சட்ட விதிமுறைகள் எல்லாம் தளர்த்தி விட்டு கூடுதல் இயக்குநராக போயிருக்கார். அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வேளாண்மை துறையிலே ஊழல் முறைகேடுகள் நடக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில் இணை இயக்குனர் முருகேசன் நேர்மையாக செயல்பட்டாரான கிடையாது. ஊழல் முறைகேடுகள் நடந்ததை உறுதிப்படுத்துகிற வகையிலே சட்டங்களை தளர்த்தி, விதிமுறைகளை தளர்த்தி 5 கோடி ரூபா பணம் கொடுத்துட்டு அவர் வேலைக்கு போயிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கரலிங்கம், அதாவது சமயமூர்த்தி தான் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கார். சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் முதன்மை செயலாளராக வேளாண்மை துறையில் இருந்தபொழுது அவர் தான் உத்தரவிட்டிருக்காரு. விதைக்கடலை வந்து கொள்ளைப்புற வழியாக விவசாயிகளுக்கு கொடுக்காமல் கொள்ளைப்புற வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை நேரடியாக விவசாயிகளிடம் சென்று விசாரணை செய்ய வேண்டும் என்று முதன்மை செயலாளர் சமயமூர்த்தி நேர்மையாக செயல்பட்ட, இப்போது வீட்டு வசதி வாரியத்துறை முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்கிறார். சங்கரலிங்கம் தான் விவசாயிகள்கிட்ட போய் இந்த கொள்ளைப்புற வழியாக வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அது போன்ற விவசாயிகள்கிட்ட 50,000 1 லட்சம் சொல்லி ஒரு 50 பேர்த்திட்ட பணம் வாங்கிக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி பணம் வாங்கிட்டு அந்த உத்தரவுகளை கழிவறை காகிதமாக நினச்சி தூக்கி போட்டார் சங்கரலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கெல்லாம் சான்றாகத்தான் நான் அனுப்பிய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அனுப்பிய 14/11/2023 அன்று அனுப்பிய மனுவை கழிவறை காகிதமாக நினைத்து அந்த தகவலை வழங்க மறுத்திருக்கிறார்கள். இப்ராம் ஷா என்ற ஒருவர் அந்த சங்கரலிங்கத்துடைய ஊழலுக்கு துணை போகிற வகையில் தகவல் வழங்க மறுத்திருக்கிறார். அதுபோல் 16/12/2023 அன்று நாம் அடுத்து மேல்முறையீடு பண்ணுறோம். அதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதுக்கு பிறகுதான் சங்கரலிங்கம் அலுவலகத்திலிருந்து இந்த மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுகிறது என்று அப்பட்டமாக இந்த ஊழல் முறைகேடுகளை செய்தேன் என்பதை உறுதி செய்கிற வகையில் அந்த மனுவை தள்ளுபடி செய்கிறேன் என்று அந்த அதிகாரி தகவல் வழங்கி. என்ன திமிரு இருந்தா ஒரு அரசு அதிகாரி தள்ளுபடி செய்கிறேன் என்ன கையெழுத்து போட்ட கோப்பை கேட்கக்கூடாதா? இவர் ஒன்றும் தனியார் தொழிற்சாலையில் வேலை, அவங்க ஆத்தா அப்பேன், அவங்களுடைய மாமன் மச்சனை சித்தப்பை பெரிய தாத்தன் கொழுந்தனார் கம்பெனியில் தொழிற்சாலையில் மேலாளராக வேலை பார்க்கல. என்னுடைய வரிப்பணத்தில், மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அதிகாரியினுடைய கையெழுத்து போட்ட கோப்புகளை கேட்பதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் உரிமை உள்ளது. நான் வாங்கியிருக்கேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலருடைய கோப்புகளையே நான் வந்து 306 பக்கம் வாங்கியிருக்கேன். அப்போ மாவட்ட வருவாய் அலுவலரை விட சங்கரலிங்கம் என்ன பெரிய அவ்வளோ பெரிய ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவரா? அதாவது மாவட்ட வருவாய் அலுவலர் கூட பல்வேறு அடிதடி, கொலை கேஸு போன்றவைகளுக்கெல்லாம் விசாரணைக்கு செல்லக்கூடியவர். அவர்கள் சம்பந்தப்பட்ட கோப்புகளே எனக்கு 306 பக்கம் நான் வாங்கியிருக்கேன். அப்போ சங்கரலிங்கம் வேளாண்மை துறையில் கூடுதலாக இணை இயக்குநராக இருக்கக்கூடியவர், நான் வந்து உளுந்து கொடுத்தேன், விதை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன்னு அவர் வந்து கையெழுத்து போட்ட கோப்புகளை கொடுப்பதிலே என்ன சிக்கல் இருக்கிறது? அப்போ ஊழல் முறைகேடுகள் வேளாண்மை துறை கூடுதல் இயக்குனர் சங்கரலிங்கம் தலைமையில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்தது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதை மறைப்பதற்காகவே இந்த மனுவை தள்ளுபடி செய்கிறேன் என்று அப்பட்டமாக எனக்கு வந்து இந்த நமக்கு, அதாவது இவருக்கு என்ன தெரியுமா,
நம்மளை யாருமே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. மேலே வரலையும் லஞ்சம் போகுது. கணபதி எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தோட உதவியாளர் கணபதியிலேருந்து கோகுல்லேருந்து எல்லாமே பணம் வாங்குறாங்க. நம்மள்கிட்ட வாங்கி திங்கிறவங்க தானே. எவன் நம்மளை நடவடிக்கை எடுக்க முடியும்? யார் நமக்கு நடவடிக்கை எடுப்பாங்க? எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கும் பணம் போகுது. அப்போ யார் நடவடிக்கை எடுப்பாங்க? திருச்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் கே.என். நேரு அவர்களுக்கும் முன்னாடி இருந்த இணை இயக்குனர் முருகேசனுக்கும் துணை போகிறாரு. அதே போல் கூடுதல் இயக்குனருக்கும் பல அமைச்சர்கள் துணையில் இருக்காங்க. அப்போ இந்த ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்கிற வகையில் யாராவது மனு போட்டாலோ புகார் மனு அனுப்பினாலோ இந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொன்னால் எதற்காக இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அபூர்வமாலாம் எதற்கு ஐஏஎஸ் அதிகாரி? நீங்கள் ஐஏஎஸ் எதுக்கு படிச்சிங்க? சாதி அடிப்படையில் உங்களை வந்து ஒதுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது அப்படின்னா மிகவும் நமக்கு மனவேதனையாக இருக்கிறது. அதாவது வேளாண்மை துறையே வன்னியர்களுக்கு தான் நாங்கள் பெரும்பான்மைன்னா அப்போ கல்லர், மரவர், அகமுடையர், முத்தரையர், பிற சமுதாயத்தை சார்ந்த தேவேந்திரர், கவுண்டரு, வேளாளர், வெள்ளாளர், இன்னும் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களெல்லாம் இந்த வேளாண்மை துறையில் வந்து பெரிய அளவுக்கு பதவிகளை பெற முடியாதா? அப்போ ஒரு துறையை ஒரு சாதி வந்து ஆதிக்கம் செலுத்தி விட்டால் பிற சாதிக்கு அங்கே என்ன வேலை இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய KKSSR ராமச்சந்திரன் அவர்கள், கே.என். நேரு அவர்கள் ஒரே மேடையில் ரெட்டியார் சங்கத்தினுடைய மாநாட்டில் இருக்கும்போது நாங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போதே ஃபியூன்லேருந்து கலெக்டர்லேருந்து எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள், நான் நம்ம மனவாடுக்கு நம்ம சமுதாயத்துக்கு செய்கிறேன் அப்படிங்கிறார். அதனால தான் அவங்க தொடர்ந்து அமைச்சராக இருக்காங்க. அவங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த மனவாடுகளுக்கெல்லாம் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இப்போ கள்ளர் சமுதாயத்திலேயோ பிறர் வேளாளரோ வெள்ளாளரோ மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த சமுதாயத்துக்குன்னு செய்யணும் இல்லையா? அதுபோல் செய்யாமல் தவற விட்டதனால் இப்படி ஒரு நிலைமை ஏற்படுதா என்னங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இருந்தாலும் நீங்கள் சாதிய ரீதியாக எப்படின்னா பாருங்கள், ஒரு மாவட்டத்துக்கு திருச்சி மாவட்டத்தில் மண்ணச்சநல்லூர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஒரு 10 டிராக்டர் 10 குபேட்டா வருதுன்னா கல்லருக்கு ஒன்று, மரவருக்கு ஒன்று, முத்திரையருக்கு ஒன்று, வன்னியருக்கு ஒன்று, கோணாருக்கு ஒன்று, வெள்ளாளருக்கு ஒன்று, முஸ்லீமுக்கு ஒன்று, கிறிஸ்டினுக்கு ஒன்று, அப்படி கொடுக்கணும். ஒத்துமொட்டமாக எல்லா ஒத்துமொட்டமாக வன்னியர்லேயே தான் திறமசாலி இருக்காங்களா? கல்லர்லேயே தான் இருக்காங்களா? முத்திரையரில் விவசாயிகள் இல்லையா? கல்லரில் இல்லையா? அப்போ பறந்துபட்டு அந்த உதவிகளெல்லாம் பறந்துபட்டு எல்லோருக்குமே கிடைக்க வேண்டும் என்பதிலே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் இப்படி வன்மமாக இருக்கிறது? சனாதனம் பேசுகிற இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம், வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இவர், பிற சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நம்ம அருகிலே இருக்கக்கூடியது, அவர் நம்மளுடைய ஊழலுக்கு துணை போக மாட்டார்கள் என்பதற்காக சமயமூர்த்தி போன்றவர்களெல்லாம் திட்டமிட்டு மாற்றி இருக்கிறார்கள் என்று வேளாண்மை துறை அதிகாரிகள் நமக்கு தகவல் தருகிறார்கள் சென்னையிலிருந்து. ஆகையினாலே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இந்த வேளாண்மை துறையில் சங்கரலிங்கம் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார். இந்த கடலை வந்து கொள்ளைப்பொறி வழியாக விற்றது, மற்ற இதர விதைப்பொருட்கள்லாம் கொள்ளைப்பொறி வழியாக விற்றது போன்ற பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது. தொடர்ந்து நம்ம உண்மை செய்தியை ஊருக்குள்ளக்கு நம்ம அம்பலப்படுத்திட்டு வர்றோம். நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழைத்து ஆல் பெல் பட்டன் அழைத்து வழக்கம் போல ஆதரவு கொடுங்கள். உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் என்னை இன்னும் மேம்படுத்தும். இன்னும் பல்வேறு ஊழல் முறைகேடு செய்திகளை அச்சமின்றி சமரசமின்றி வெளியிட தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.